பூம்பாறை முருகன் கோவிலுக்கு போட்ட வீடியோ முதலில் பார்த்தேன். என் பிள்ளைகள் இருவருக்கும் ஆட்டிசம் பிரச்சனை. பூம்பாறை கோவிலுக்கு செல்லும் வாய்ப்பு கிடைத்தது. அந்த கோவிலில் இருக்கும் ஐயர் குழந்தைகளுக்காக தீர்த்தம் கொடுத்தார். அன்று முதல் இன்று வரை என் குழந்தைகளுக்கு வந்து தீர்த்தம் கொடுத்து வந்துள்ளேன். தற்பொழுது மறுபடியும் என் குழந்தைகளுக்கு தீர்த்தம் வாங்கி கொடுக்கலாமா? என் குழந்தைகள் குணமடைய நான் என்ன செய்ய வேண்டும்? நீங்க முதல்ல இந்த கர்மாவெல்லாம் தாண்டி நீங்க அந்த மலையை மெரிச்சதே ஒரு பெரிய கொடுப்பன. பூம்பாறை கோயிலுக்கு தீர்த்தம் கொடுத்துருங்கன்றீங்க, போதுங்கம்மா. உங்களால எப்ப முடியுதோ 3 மாசத்துக்கு தடவை இல்ல 6 மாசத்துக்கு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போங்க. என்ன பண்ணுனாங்க சார், இந்த நோயை குணப்படுத்தல, மிராக்கள் நடக்குது அந்த மாதிரி இல்லாம அது ஒரு வீரியம்னு ஒண்ணு இருக்குல்ல. கண் கூடவே ஒரு அம்மா சொன்னாங்க, சார் என் பையன் ரொம்ப ஒரு மாதிரி கத்துவாங்க, எங்கனாலும் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க கூட பண்ணுவாங்க, ஆனா பெரிய அதிசயம் அங்க போய் அந்த தீர்த்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் சாந்தமாயிட்டாங்க. இது அங்க அந்த மண்ணுக்கு உண்டான ஒரு பெரிய விஷயம் சார். சார் கூட்டுப்புறத்துல மிகப்பெரிய சக்தி இருக்கு, பெரிய சக்தி இருக்குங்க சார். இன்னைக்கு அரசியல் தலைவர்கள் இருந்து பெரிய நடிகர்கள் வரைக்கும் ஏன் எவ்வளவு பெரிய